நீங்க பாக்குற அந்த சத்திரம் 1788ஆம் ஆண்டு புதுக்கோட்டை மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு. இந்த சத்திரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் போகக்கூடிய நெடுஞ்சாலை ஓரத்துல உள்ள சின்னையா சத்திரங்கிற கிராமத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த சத்திரம் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஊரோட பேர் வந்து திருமலை ராயபுரம்னு இருந்திருக்கு. இந்த சத்திரம் கட்டினதுக்கு அப்புறம் தான் சின்னையா சத்திரமா மாறி இருக்கு. ஏன் இந்த ஊர் பேர் மாறுனுச்சுன்னு இந்த கிராமத்து மக்கள்கிட்ட கேட்பாங்க. ஐயா, வணக்கம். வணக்கம் ஐயா, இந்த சத்திரம் வந்து இவ்வளவு பெருசா இருக்கேயா, இந்த சத்திரத்தை கட்டினது யாருங்கய்யா? இந்த சத்திரத்தை கட்டினது மகாராஜா புதுக்கோட்டை மகாராஜா கட்டியிருக்காங்க இந்த சத்திரத்தை. இந்த சத்திரத்தை இந்த ஊர்ல கட்டுறதுக்கு காரணம் என்னங்கய்யா? இந்த ஊரு முன்னாடி வந்து திருமல ராயபுர சமுத்திரம்னு இருந்தது. சரிங்கய்யா. அப்போது இந்த மன்னர் வந்து கல்லாக்கோட்டை ஜமீனுக்கு மன்னருடைய ஒய்ஃபும் போயிருக்காங்க. அதாவது புதுக்கோட்டை மன்னர்கள் வந்து கல்லாக்கோட்டை அரண்மனைக்கு வந்து இந்த வழியா போயிருக்காங்க. சரிங்கய்யா. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த அம்மா நிறமாத்த கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. இந்த வழியா வரும்போது அந்த அம்மாவுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. சரிங்கய்யா. இந்த இடத்த கடக்கிறதுக்கு முன்னாடி வந்து தண்ணி கேட்டிருக்காங்க. சரிங்கய்யா. தண்ணி கேட்ட உடனே தண்ணி கொடுத்த உடனே ரொம்ப வயிற்று வலி வந்த உடனே இங்க இந்த இடத்துல ஆண் குழந்தை பிறந்துருச்சு. ஒரு குறிப்பிட்ட நாள் சென்று சரிங்கய்யா அவங்க பெரிய ஆளானோன்னா அந்த ஆண் குழந்தைக்கு பேரு சின்னத்துறை மன்னர்னு பேர் வச்சிருந்திருக்காங்க. சரிங்கய்யா. இவங்க அந்த பேரை வச்சு இந்த சத்திரத்தை கட்டிட்டாங்க. அப்ப திருமல ராயபுரமா இருந்த ஒரு சமீப காலமாக சின்னையா சத்திரம்னு பேர் வழங்க ஆரம்பிச்சிருச்சு. மாறின உடனே அது ரொம்ப காலமா மக்களுக்கு அவங்க வந்து அன்னதானங்கள், ஏழை எளியவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் போட்டு பெரிய இதா பண்ணாங்க. 2 கேணி உள்ள வெட்டி அந்த கேணியை வந்து புதுக்கோட்டை சமாஸ்தானத்துக்கு தண்ணீர், குடி தண்ணீர் அவ்வளவு பால் மாதிரி இருக்கும். அப்படிங்களா? ஆமா, குடி தண்ணீர் இங்க இருந்து மாட்டு வண்டியில ஒரு காசி தவளையில ஒரு 1000 லிட்டர் 2000 லிட்டர் கிட்ட எடுத்துட்டு போய் அங்க புதுக்கோட்டையில 2 தண்ணீர் பந்தல் வச்சு மக்களுக்கு தண்ணீர் எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு விவரம் தெரிய. இப்ப மன்னர் கிணறு வெட்டினாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த கிணத்தை பார்க்கலாமா? பார்க்கலாம், வாங்கல பார்க்கலாம். கிட்ட வாங்க. இந்த கேணி தான், நல்லா கிட்ட வாங்க. இன்னமும் தண்ணி கிடக்கு பாருங்க, பால் மாதிரி கிடக்கு பாருங்க உள்ள. எத்தனை இடத்துல எவ்வளவு கிட்ட, நல்லா கிட்ட போக இந்த பாருங்க எவ்வளவு கேணி பால் மாதிரி கிடக்குன்னு பாருங்க தண்ணி. இதான் சமயக்கட்டு. ஆமாங்கய்யா. எந்த நேரமும் தண்ணி 4 கசத்துல தண்ணி கிடக்கும். ஊர் மக்கள் இதுல வந்து எடுத்து எல்லாம் தண்ணி ஊர் மக்களும் எடுத்தாங்க. இப்ப வந்து பராமரிப்பு இல்லாதனால அது வந்து சமீப காலமா இதான் சமயக்கட்டு. இதுக்கு பக்கத்துல இன்னொரு கேணியும் கிடக்கு. இப்ப இது பயன்பாட்டில் இருக்கா இந்த கிணறு? இல்ல, பயன்பாட்டுல இல்ல. ரொம்ப மோசமான நிலையில வந்ததுனால இப்ப ஒரு 25 வருஷமா இந்த கேணி பயன்பாட்டுல இல்ல. சரிங்க.